ஷேக் ஹசீனா வாஜித் அப்படின்றவங்க பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். அவங்க ஏன் இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷேக் ஹசீனா வாஜித் அப்படின்றவங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட பொண்ணு. அவங்க 20 வருஷத்துக்கு மேல பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. உலகத்திலேயே அதிக வருடங்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தது ஷேக் ஹசீனா தான். அவங்க அவாமி லீக் மூலமா தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. கலிதா ஷியா அப்படின்றவங்க அவங்களுக்கு அப்போசிஷன் பார்ட்டி. கலிதா ஷியா 1996ல பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவங்க ஷேக் ஹசீனா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதனால கலிதா ஷியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. 2009, 2014 அண்ட் 2019 லாஸ்டா நடந்த 2024 எலெக்ஷன்லயும் ஷேக் ஹசீனா வாஜித் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஆனா இது எதுவுமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா நடக்கல. எலெக்ஷன் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. வேற ஒரு பார்ட்டி மூலியமா ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்கன்னு கலிதா ஷியா கேட்டிருந்தாங்க. ஆனா ஷேக் ஹசீனா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. 2017ல மியான்மர்ல இருந்து வந்த ரோஹிங்கியா அப்படின்ற அகதிகளை ஷேக் ஹசீனா இங்க பங்களாதேஷ்ல அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாங்க. அதுல நிறைய பேர் அவங்கள பாராட்டினாங்க. பங்களாதேஷ் ஒரு ஷேக் ஹசீனாவோட பீரியட்ல ஒரு நல்ல பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி கலிதா ஷியா பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள்ல அதிகமான ஈடுபட்டு இருந்தாங்க. ஷேக் ஹசீனா பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மக்களாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிக நாட்கள் அதிக வருடங்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து அவங்க தவறுனதுனாலதான் நம்ம நாட்டுக்கு ஓடி வர்ற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஷேக் ஹசீனாவோட பையன் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்கு வரமாட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அரசியல்ல இருந்து விலகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஷேக் ஹசீனாவோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.